வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நேற்று நைட்டு மீந்தது, அதில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து சப்பாத்தி தெரியுதா, சப்பாத்தி வந்து சுட்டிருக்கேன். இது சிக்கன் கிரேவி வேறுமே காட்டுறேன். சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அந்த இட்லி நைட்டு மாவு டிஃபன் போடணும் மீந்துச்சு, அது இட்லி வச்சுருக்கேன். நான் குழம்பு ஊற்றி சாப்பிட்ருவேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். பசங்க சாப்பிட்டேன். சோறே பிடிக்க மாட்டேங்குது பசங்களுக்கு. இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடுறது. இன்றைக்கி ஒரு தமாசு. இன்றைக்கி வீடியோ பார்த்தேன். விஜயை பற்றி திட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து டிஎம்கே வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குதான் அப்படின்னு ஒரு பையன் பேட்டி கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, டிஎம்கேல 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இந்த குட்டிமான்ற பொண்ணு என்ன பண்ணுச்சு, அசிங்கமாக பேசிச்சு. அது இல்லாமல் முக ஸ்டாலின் சாரும் உதயநிதி வந்து அந்த குழந்தைய இது கொன்னவன் வந்து பதவியில் இருக்கான்னு ஒரு ஃபேக் ஐடி போட்டுச்சு. அதுதான் அவனோட தொடர்பில் உறவில் இருந்தது. அது ஒரு பொய். அதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க? டிவிக்கெல்லாம் எத்தனை லட்சம் கொடுத்தாங்க? அது இல்லாமல் மலேசியாவில் ஒரு மண்புழு கதறுது, அதுக்கு எத்தனை லட்சம்? உதயநிதி ஸ்டாலின் சாரின்னு அதுக்கு எத்தனை கொடுத்தாங்க? அது இல்லாமல் ஈஸ்வரி மேடம் இருக்காங்களே, பத்திரிகை நிருபர், அவங்கள வந்து ஸ்டாலின் சார் கூட போய் 2000 வாட்டி படுத்தவ, உதயநிதி கூட அத்தனை வாட்டி படுத்த, அதுக்கு எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாங்க? ஒரு பொய் சொன்னால் கூட நம்புற மாதிரி இருக்கணும். நம்ம உண்மை சொல்லி அதையும் பொய்யாக்கி பேசுகிறதுக்கு ஓகே, அது உங்களுக்கு டேலண்ட்டு. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி வச்சு பேசுகிறாங்க? 5 லட்ச ரூபா தராங்களாம். சிஎம் சார் உங்களை திட்டினா 5 லட்ச ரூபாவா? அப்போது இவங்க வந்து உதயநிதி சாரையும் ஸ்டாலின் சாரையும் பேசுறது எத்தனை லட்ச ரூபா அவங்க தராங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியலங்க. எல்லாருக்கும் நான் சொல்லணும், கொஞ்சம் நல்லா திட்டுங்க, பிடிச்சி கொடுத்தா கூட மெதுவாக வந்துடலாம். 5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கமிஷன் கொடுத்துட்டு போலீஸ்க்கு இப்படிலாம் கதை சொல்கிறாங்கங்க. அந்த பொம்பளை அசிங்கமாக பேசின பொம்பளை ஈஸ்வரி மேடம் போலீஸில் பிடிச்சி காலில் விழுந்து கதறி, அதை பார்த்தா சோத்துக்கு கூட வழி இல்லாத மாதிரி இருக்குது. அது சாரி கேட்டு போச்சு. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல், பொய்யை மட்டும் பேசுகிற கேவலமான ஆளுங்களாக இருக்காங்களே.